வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த இன்ஜினியரிங் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கவுன்சிலிங் மூலிமா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பேராமெடிக்கல் சம்மந்தமான பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா கவுன்சிலிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ கவுன்சிலிங் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே டிவிஎஸ் சீமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா, யாருக்கு யாருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு, பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் படிக்க போறவங்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்க போறவங்களுக்கு, நர்சிங் படிக்க போறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத, இப்போ என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, சரி ஓகே. உங்களுடைய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. சரி, ப்ரௌசர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஎஸ் ப்ரௌசர்ல டிவிஎஸ் CFCSF.com. சரிங்களா, டிவிஎஸ் சீமா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட். சரியா, டிவிஎஸ் சீமா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட், அதுதான் TVSCSF.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்க, டிவிஎஸ் சீமா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2026-27 இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். சரியா, அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சீமா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2026. ரைட்டுங்களா, சரி பார்த்துக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா இதில் பாருங்க, அபோட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அபவுட் டிவிஎஸ் சிமா ஸ்காலர்ஷிப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ரீட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் சீமா ஸ்காலர்ஷிப் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2023 2023 கொடுத்துட்டு இருக்காங்க. டு மார்க் த பர்த் சென்டினரி ஆஃப் டிஎஸ் சீனிவாசன், த ஃபவுண்டர் ஆஃப் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியோட ஃபவுண்டரு அவங்க ஒரு சார்பா 2023 இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்காலர்ஷிப்னுடைய டீடைல்ஸ், ஸ்கீம் ஆஃப் டீடைல்ஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படிங்கிறதுல கேண்டிடேட் மஸ்ட் பி டொமிஷில் இன் தமிழ்நாடு அல்லது கர்நாடகா. தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 ஸ்டேட்டுக்குமே இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பி அப்ளைங் ஃபார் ஆர் ஹாவ் அப்ளைடு டு பர்சியன் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிகிரி. ஒன்று அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டும் இருக்கலாம், அல்லது இப்போ போய் ஜாயின் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். மஸ்ட் பி அப்ளைங் ஃபார் ஆர் ஹாவ் அப்ளைடு டு பர்சியூ அன் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு இருக்கணும். சரிங்களா, டிப்ளமோ ப்ரோக்ராம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அட் அக்ரிடியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. தமிழ்நாடு, கர்நாடகாவில் படிச்சுட்டு இருக்கணும் நீங்கள். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் த்ரூ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் இன்ஜினியரிங் போயிருக்கணும். சரிங்களா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் இன்ஜினியரிங் கோர்ஸ் those selected based on merit for regular diploma courses and the students admitted through merit for nursing courses are eligible to apply. Candidates, சரிங்களா, இங்க வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியா போயிருக்கணும். இன்ஜினியரிங் காலேஜா இருந்தா, பாலிடெக்னிக் அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட்ல போயிருக்கணும். நர்சிங் அப்படின்னாலும் கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து மெரிட்ல போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் செக்யூர் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் 12th. நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா 12th வந்து நீங்க 60% மார்க் வந்து கண்டிப்பா எடுத்திருக்கணும். அதே வந்து 12th இருந்தாலும் சரி, டிப்ளமா இருந்தா 10th நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டோட்டல் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆல் சோர்சஸ் சுட் நாட் எக்ஸீட் 8 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபார் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ நர்சிங் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேல போகக்கூடாதுங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் த்ரூ த மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் recipients are expected to give back to the community as a meaningful way to acknowledge and honor the support they have received. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லாகின் வித் ரெஜிஸ்டர்ட் ஐடி அண்ட் ஆக்சஸ்
அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும். இஃப் நாட் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா சைன் அப் கொடுத்து பண்ணிக்கோங்கங்கிறாங்க. யூ வில் பி ரீடைரக்டட் டிவிஎஸ் சிமா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் போகுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் பட்டன் கிளிக் பண்ண சொல்றாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண சொல்றாங்க. ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இஃப் ஆல் த டீடைல்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் த ப்ரிவியூ அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு 10th மார்க் ஷீட், இன்ஜினியரிங் நர்சிங்க்கு 12th மார்க் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும், ஆதார் கார்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி இன்கம், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கலாம், அல்லது சேலரி ஸ்லிப்பு, ஃபார்ம் 16 இஷ்யூட் பை தாசில்தார், பிடிஓ அவங்ககிட்ட வாங்கினதா இருக்கலாம். அதுக்கப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃபு, கவுன்சிலிங் ஆர் த்ரூ மெரிட் அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி திங் யூ நீட் டு நோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வில் பி அவார்டட் டு த ஃபைனல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வில் பி அவார்டட் டு த ஃபைனல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியாக செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் த ஃபைனல் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட் கேன் பி யூஸ்டு solely for academic expense including tuition fees, hostel fees, mess charge and applicable transportation cost. அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத பாருங்க, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. The financial assistance will be provided in the form of an interest free loan. அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. There will be no interest on this loan and only the principal amount will be needed to be repaid. மறுபடியும் வந்து நீங்க அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் லோன் இஸ் repayable in EMI with the number of EMIs and the amount varying based on loan amount and the course undertaken. இஎம்ஐ மாசம் மாசம் நீங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சேரும், அப்புறம் அமௌண்ட் தேவை கட்டுறதுக்கு முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? தேர் வில் பி மொரட்டோரியம் பீரியட் ஆஃப் 1 இயர். ஒரு வருஷம் வந்து விட்டுறாங்களாம். சப்போஸ் நீங்க வந்து இன்ஜினியரிங்னா 4 வருஷம் படிக்கணும், 4 வருஷம்னா 4 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் எதுவும் கேட்க மாட்டோம், ஒரிஜினல் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் பீயிங் 2026, 3 வருஷம் கோர்ஸ்னா 2029 உங்களுக்கு முடியும். ஆனா வந்து அமௌண்ட் நீங்க எப்ப இருந்து பே பண்ணணும், 2031 இருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. சப்போஸ் வேற வழியே இல்லை, நமக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படுது, ஸ்காலர்ஷிப் மாதிரி இந்த மாதிரி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க வேணா அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி முடிஞ்சு 1 இயர் கழிச்சு இந்த அமௌண்ட் வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க வந்து இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி அப்ளை பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இந்த மாதிரி தகவல் வந்து இருக்கு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க, இல்லை அப்படின்னா நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கடைசி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.